வையகம் துயர் தீர வழி தெய்வத்தின் குரல் முதல் பாகம். சென்ற 50 வருஷங்களுக்குள் எவ்வளவோ மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. காஞ்சி மாதம் 50 வருஷம் அப்படின்றது இப்போ நியர்லி 70 இயர்ஸ் 80 இயர்ஸுக்கு முன்னாடி சொன்னது. ஏன்னா இது முதல் பாகம் பிரிண்டட் வெர்ஷன் 1976லே வந்துடுச்சு. இப்போ 1976க்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் எப்போ சொன்னார்? 1976க்கு முன்னாடி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு 50 வருஷம் அப்படின்றப்போ 1920ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். 1920s 30s தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ நமக்கு இப்போ 100 இயர்ஸ் ஆகிடுது. விஞ்ஞான, பொருளாதார, அரசியல், சமூக விஷயங்கள் எல்லாவற்றிலும் பெரிய மாறுதல்கள் உண்டாகிவிட்டன. அதற்கு முன் 5000 வருஷங்களில் ஏற்பட்ட மாறுதல்களை விட இந்த 50 வருஷ மாறுதல்கள் அதிகம் என்றே சொல்லலாம். இந்த 50 வருஷ மாறுதல்களிலிருந்து நமக்கு ஏற்பட்ட அனுபவம் மிக பெரியது. இவ்வளவு அனுபவங்களிலின்றும் ஒரு விஷயம் மாத்திரம் தீர்மானமாக தெரிகிறது. மனிதர்கள் எவ்வளவுக்கெவ்வளவு பகவானிடத்திலிருந்தும் தர்ம நூல்களில் நின்றும் விலகுகின்றார்களோ அவ்வளவுக்கவ்வளவு துன்பங்களும் உள்ளாகின்றார்கள் என்பதே கண்கூடாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். சயின்ஸின் அபரிவித அபிப்பிராயத்துக்கு பிற்பாடு இன்று சர்வதேசத்திலும் ஒரு தத்தளிப்பு, நிம்மதியின்மைதானே அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற சண்டையை பார்க்குறப்போ எவ்வளோ விஷயம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அதுவும் 1976க்கு முன்னாடி சொன்னது, 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். 50 வருஷத்துக்கு முன் சமுதாயத்தில் இருந்த நிச்சிந்தயமான, நிம்மதியான, சௌஜன்யமான வாழ்க்கை இப்போது இல்லவே இல்லை என்கிறது தானே மிஞ்சி நிற்கிறது. அறிவு சக்தியோ பௌதிக ஆற்றலோ அதிகப்பட உலகத்துக்கு ஆபத்தும் அதிகரிக்கிறது என்று நன்றாக தெரிகிறது. இவ்வளவு விஷயத்தை காஞ்சி மாதம் எப்போ சொல்லியிருக்கான்னு பாருங்கள். சரி, வியாதியை தெரிந்து கொண்டோம். இனி மருந்து என்ன? பக்தியும் சாந்தமுமே இவைகளெல்லாம் உற்ற மருந்து. உண்மை பக்தியும் சாந்தமும் உலகில் பரவ போலீஸும் நீதிமன்றங்களுக்கும் சயின்ஸ்களுக்கும் வேலை குறையும். இதுதான் முந்தைய 5000 வருஷம் காட்டுகிற உண்மை. முதலால் ஆட்சி மன்றத்தின் முதற்கடமை பக்தியையும் சாந்தத்தையும் பரவச் செய்வதே. ஆனால் நடப்பது என்ன? ஆட்சி மன்றத்தினரோ தாம் மத சார்பற்றவர்கள் என்று தீர்மானித்து கொண்டிருக்கிறபடியால் பக்தி பிரச்சாரம் அத்தீர்மானத்திற்கு மாறுபட்டதாகி விடுமோ என்று சந்தேகித்து இவ்வழி திரும்பாமல் இருக்கிறார்கள். மதச்சார்பின்மை என்றால் ஒரு மதத்தை மட்டும் சாராமல் எல்லா மதங்களையும் வளர்ப்பது என்று வைத்து கொள்ளாமல் எந்த மதத்தையுமே வளர்ப்பதில்லை என்று அர்த்தம் பண்ணி கொண்டிருப்பதால் ஏற்பட்ட விளைவு இது. ஆனால் இன்றைக்கி எந்த மதத்தை அவங்க குறிப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது வேறு விஷயம். இவ்வப்போது நெறிபோதனை, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வப்போது நெறிபோதனை, அதாவது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை மத போதனை, ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்றெல்லாம் அரசியல்வாதிகள் பெரிதாக பேசி ஒவ்வொன்றுக்கும் கமிட்டி போட்டு அதுவும் ஊரெல்லாம் சுற்றி 1000-10,000 பக்கம் ரிப்போர்ட் சமர்ப்பிக்கிறது. ஆனாலும் கடைசியில் காரியத்தில் ஏதாவது அமல் ஆகிறதா என்று பார்த்தால் சைபர்தான். கலாச்சாரம், பண்பாடு வளர்ச்சி என்று செய்கிற காரியங்களும் வெறும் கூத்தும் பாட்டும் வெறும் ஷோவுமாக முடிந்து போகின்றன. சர்க்கார் எப்படி இருப்பினும் மக்களில் அறிந்தோருடைய கடமை மக்களுக்கு உண்மையாக நலனை கோருவதே, அவர்களை உயர்த்த பாடுபடுவதே. மக்களுக்கு உண்மையான நலன் நம்மை விட்டு பிரிய முடியாத பேர் உறவினனான ஆண்டவனிடம் அன்பு செலுத்துவதனாலேயே வளரும். பக்தி போனதிலிருந்து சேமம் போய்விட்டதென்பதே 50 ஆண்டுகளில் நமக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் சாரம். ஒவ்வொரு ஊரிலும் அநேக சங்கங்கள், மன்றங்கள், கழகங்கள், குழுக்கள் நிறுவப்படுகின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிக்கோள் உண்டு. இவை ஒவ்வொன்றும் பற்பல சமயங்களிலும் மற்றவர்களுடன் முரண்பட்டு ஊரிலும் நாட்டிலும் வெறுப்பு, கசப்பு, புரட்சி முதலியவர்களுக்கு காரணமாக முடிகிற நிலையை கொண்டு விடுவதையும் நிறைய பார்க்கிறோம். ஆதலால் எல்லா கசப்பையும் இனிப்பாக மாற்றக்கூடியதும் எல்லா புரட்சிகளையும் அன்பாக மாற்றக்கூடியதுமான ஒரு கழகம் நமக்கு தேவையாகிறது. பக்தி மார்க்கம் என்னும் வழிபாட்டை பரப்பும் கழகங்களே இவை. இந்த வழிபாட்டுக் கழகங்களை இப்போதும் எப்போதும் தேவை. மற்ற எல்லா வாழ்க்கை அம்சங்களையும் மற்ற எல்லா கழகங்களையும் சாந்த முறையில் சீர்படுத்தும் சாதனம் வழிபாட்டுக் கழகங்களே. எனவே நம் தேசத்திலுள்ள அத்தனை லட்ச கிராமங்களிலும் சாந்தம் பரவ ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு வழிபாட்டுக் கழகம் நிறுவ வேண்டும். நாம் எல்லோரும் முனைந்து முயற்சி செய்து ஈசன் அருளை துணை கொண்டு இப்பணியை முடித்தாக வேண்டும். இதனால் நாமும் சீர்பட்டு நாடே அன்புமயமாகும். ஒரு நாட்டின் உதாரணத்தின் மூலம் லோகமும் சாந்தியாகி லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வையகம் துயர் தீர்க்கவே என்ற நமது வேத நெறியின் சிறப்பு கொள்கை புத்துயிர் பெற்று நிலவும்.
நாம் தான் அப்படி நிலவ வைக்க வேண்டும். இப்பணிக்கே நம் ஆயுளை அர்ப்பணிக்க வேண்டும். நவீன விஞ்ஞான வளர்ச்சிகளோ பணவீக்கம் முதலியவைகளோ பரஸ்பர அவநம்பிக்கைகளோ ஏற்படக்கூடிய எந்த புரட்சியும் வெகு சாந்தமான முறையில் சமாளிக்கக்கூடிய வழிபாட்டுக் கழகங்களை நிறுவும் பணியில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு எஞ்சியிருக்கும் நமது வாழ்நாளை இதிலே பயன்படுத்தி கொண்டு தொண்டு புரிவோமாக. நம் கடன் பணி செய்து கிடப்பதே.